ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் தண்டர் வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 550 ரூபா, சைல்டுக்கு எவ்வளோ 550 ஒரே ரேட்டு தான் மக்களே. அப்புறம் வேறு ஏதோ போட்டிருந்தாங்களேடா, அது என்ன ரேட்டுடா? அது வந்துட்டு அதான் மக்களே, ஒரு ஆளுக்கு 550 ரூபா டிக்கெட்டு. கிட்டத்தட்ட 5 இருக்குது. ஸ்னோ 3D அண்டு வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி இருக்குது. ஓவரால் சர்க்கிள் முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் தானே. 1.5 மணி நேரம் ஆகுமா மக்களே? உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கலெக்ஷன்ஸா இங்கே போகிறா மக்களே, பாருங்க. நம்ம வச்சுருக்க இந்த குட்டியோண்டு கேமராவே 10,000 ரூபா. இங்கே வந்து ஓல்டுலேருந்து ஒன்லி ஃபேஷன் ஷோக்காண்டி லாக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே அந்தந்த மாடலும் போட்டு வச்சுருக்காங்க. இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இது 1994, இது 1963, இது 1985, இது 1948. புறா பார்த்துட்டு வரேன்டா. ஒவ்வொன்றும் மேனுஃபேக்சரிங் இயர் பாரா. 62 இது. ஏய் மினி கேமரா 1940. அர்ஷத், இங்கே பார்த்தியா அந்த கேமரா? பார்த்தியா? கோப்ரோ மாதிரியே குட்டியுண்டா இருக்கு பாரா. இந்த கேமரா பார்த்தியா இல்லையா? மேனுஃபேக்சரிங் ஏற போகிறேன். ஒருவேளை இவங்க டெமோ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரிஜினல் கேமரா. ஒரிஜினலாக இருக்கும். இங்கே போகிறா கன்னு, ஸ்பை கேமராடா. கன்னு மாதிரி வச்சுருக்காங்களேடா. இது எங்கடா இது இருக்குது? லென்ஸு கூட இல்லையடாமா. நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. எல்லாமே மினி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரெடி. எவ்வளோ கேமராஸ் கலெக்ஷன் வச்சுருக்கானு பாரா. இங்கே பாருங்க மக்களே. யாரா நீங்க? எப்போ இதில் ஃபோட்டோ எடுப்பானுங்க? இமேஜினே பண்ண முடியலடா. தெரியலையே, அதில் இருந்து பார்க்க கூட முடியாதுல்ல. இதில் தான் போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். on the bridge 19 இல்லையா? The large house drawing man of arriving the workshop. Camera builders of use most recently is the builder. ஸ்டூல் போட்டு தான் ஏறி எடுத்துருக்காங்கடா. ஒரிஜினலா இல்லை? அவனுங்க ஒரிஜினல்டா. உள்ள ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. சப்போர்ட் கொடு. ரூமே இருக்குடா உள்ள. அதான் ரூம் கேமரா தானடா. உள்ள போயிட்டு நின்று இங்க இருந்து ஏதோ பண்றானுங்க. ஆனா இவ்வளவு பெரிய அந்த டேபிள்ல திறந்து உள்ள போகணும். இங்க பாத்தியா இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தியா இல்லையா? இங்க பாரு, டிராயிங் கேமராவா உள்ள வச்சு லென்ஸ்ல வச்சு வரையவானுங்க போல. டிராயிங் கேமரா பாருங்க மக்களே. அந்த காலத்துலயே இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோப்ரோலாம் அப்ப இப்போ வந்ததுடா. கோப்ரோ கூட சின்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்க கேமரா. ஆனா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தான் தெரியல. சார் நம்மளுக்கு கேமரா கலெக்ஷன் பண்ணிடலாமா யோசிக்கிறேன். இங்க பாரா, இது பாரா, பிரிண்டர் மாதிரி இருக்கு பாரா. உடன் கேமரா, இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 1929. இது வந்து பார்த்தீங்கன்னா 27. இது வந்து 1926 வந்த கேமரா. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 28. இது வந்து 27. அதே தான், அதுவும் 27 வந்த மாடலு. இதுவுமே 27 வந்த மாடல். இது மட்டும் வந்துட்டு 68 வந்தது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கேமரா மற்ற கேமராவோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் மக்களே. நீங்கள் வந்துட்டு அந்த காலத்து இந்த ஃபிலிம் பண்ணதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தான் மோஸ்ட்லி வச்சுருந்துருப்பாங்க. இந்த கேமரா நான் பார்த்துருக்கேன் முன்னாடியும்.
ஆனால் இதில் பார்த்தா எப்படி இருக்கும் வியூன்னு தான் தெரில. கொஞ்சம் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்க்குற மாதிரி வைக்கல. அது இதில் தான் ஃபிலிம் வந்து ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணோம் ஃபிலிம் மூலமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எதுவும் நான் பார்த்துருக்கேன். இதுதான் மக்களே, இதை தான் மினியாக அதோ வச்சுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அப்பா அருமையாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த ரூம் முடிஞ்சாச்சு. கேமரா கலெக்ஷன் எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த ரூம் போகலாம். இங்கே என்ட்ரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அடுத்த ரூமுக்கான என்ட்ரி வந்து இங்கே இருக்குது. இந்த ஸ்க்ரீனை திறந்து உள்ளே போகலான்னா அடுத்த என்ட்ரன்ஸ் பார்ப்போமா? அடுத்த ரூம் பாரு, நல்லா இருக்கு. ஆனால் ஃபுல் இருட்டில் லைட்டில் கொடுத்துருக்கானுங்க மக்களே, அருமையாக இருக்கு. ரொம்ப நேரம் கொடுத்தா காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க மக்களே, அதனால் மியூசிக் கட் பண்ணிப்போம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து அடுத்த எக்ஸிட் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இங்கே நடக்கிறப்ப லைட்டாக ஒரு மாதிரி தலை கேர் ஆகுது, ஏன்னா கீழெல்லாம் கண்ணாடி வச்சுருக்காங்களா. ஸோ பாதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நடந்து வந்தால் தான் கண்ணு தெரியும் மக்களே. இங்கே தான் ஸ்பீக்கர் செட்டப் வச்சுருக்காங்க. டேய் என்னடா அங்கிட்டு போய் நிக்கிட்டு வந்துட்டோம். ஓ அதுவும் ஒரு விதமான இதா, என்னடா அடி ப்ராங்க் பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இப்படி வர வச்சிட்டாங்க. அடப்பாவிடு இப்படி நானும் அப்படி தான் நினச்சேன், இப்படி போயிட்டு இப்படி கூப்பிட்டு வந்துட்டாங்க மக்களே. வெற்றிகரமாக வந்துட்டு நம்ம தேர்ட் ஐ வந்து பார்த்தாச்சு. தேர்ட் ஐ ஃபுல்லாமே கேமரா கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து ஒரு ப்ராங்க் பண்ணிட்டாங்க மக்களே. அங்கேருந்தே பக்கத்து ரூம் வர மாதிரி. பக்கத்தில் இன்னொரு கதவு இருந்துச்சு, அதில் போனால் இங்கே வரலாமோடா. நம்ம லெஃப்ட்டில் வந்தோம் பார்த்தியா, அது இல்லாமல் இன்னொரு கதவு இருந்துச்சு பாரு, மியூசிக் ஓடி ஃப்ரெண்ட்ஸில், அதில் போனால் உள்ளே வந்துடலாம்னு நினைக்கிறேன்டா. நம்ம தான் வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் மறுபடியும், வேணாமா? ஓகே நம்ம வெளியே போயிடலாம் மக்களே. அடுத்து வந்துட்டு தேர்ட் ஐ 3D ஆர்ட்ஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் மக்களே. 3D ஆர்ட்ஸ் என்ட்ரன்ஸே அமர்க்கலாமா இருக்கே. ஃபுல்லாமே பிக்சர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஓ இங்கே பாருங்கள் மக்களே, டே இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தேன்னா நான் வாட்டர் பாட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருப்பேன். அப்படியா? நான் எடுக்கிறான் தெரியறனா இல்லையா? என்னடா சிரிக்கிற? வாட்டர் பாட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குதா இல்லையா? வாட்டர் பாட்டுக்குள்ளே இருக்க மாதிரியா இருக்கு? ஏய் என்ன நேராகவே நின்றுக்கலாம் போலையா மக்களே. அருமையாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு லைவாகவே வீடியோ காட்டுறேன். கை மேலே போகுது, பாட்டிலுக்கு மேலே போகுது லைட்டாக. இந்த கை லெஃப்ட் ஹேண்டா. உட்காந்துருயா, சமகால் பிடி உட்காந்துறியா? சமகால் பிடி உட்கார்றா. மக்களே டப்பாக்குள்ள இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். அருமைடா. அடுத்து வந்து நம்ம சாண்டா கிளாஸ். ஏய் நல்லா இருக்குடா. எடுங்க நண்பரே. ஆக்சுவலாக இந்த இதில் வந்துட்டு தேர்ட் ஐ ஆர்ட்டில் வந்துட்டு எல்லாமே 3D மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றுலேயுமே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ வந்துட்டு எல்லாமே நின்று காட்டுறதுக்கு இது பண்ண முடியாது. ஸோ நான் ஓவரால் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் மக்களே, ஒவ்வொரு இமேஜின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன் போகிறோம் மக்களே. இது என்னடா இந்தியா லார்ஜஸ்ட். பாருங்க, இது உண்மையானதா ஃபேக் தானடா? ஒரிஜினலாக இருக்கும். டேய் ஒரிஜினலாக எப்படா இருக்கும்? ஜூவில் இல்லாத இங்கே இருக்க போது இது ஒரிஜினலாக என்னன்னு தெரியல மக்களே. லைட் போட்டுலாம் வச்சுருக்காங்க, எலும்பு போட்டு தெரியணும்னு. அதான் எடுத்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. அடி எலும்பு ஒரிஜினல் இல்லை, அதான் ஒரிஜினல் இங்கே இவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கோம். புறா இங்கிட்ட ஏதோ எக்ஸிட் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இதெல்லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அவங்க மதர் ஆஃப் ட்ராகன் பார்த்தாங்கன்னா கோச்சுப்பாங்க. இங்கே பாரு அடி, இங்கே தானே இருக்குது மொத்தமே ஃபாரஸ்ட்டு. இங்கே பாருங்க மக்களே, ட்ராகன் முட்டைக்குள்ள வந்து ட்ராகன் வெளியே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சவாரி செய்யறதுக்கு டேய் ஃபோட்டோ எடுக்கிற வச்சுருக்காங்கடா. சவாரி செய்யலாம்டா டேய், அருமையாக இருக்குடா டேய். மக்களே முதல் முறையாக நம்ம தான் ட்ராகன் சவாரி செய்ய போகிறோம்.
கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு வந்துட்டு டஃப் கொடுக்க போகிறேன். ஏப்பா ஏய் எம்மை ஏப்பா ஏறிட்டேன் மக்களே. போங்க மதுரா பார்த்தா கோச்சிக்க போகிறாங்கடா. வீடியோ போட்டுடுறா. டே இதடா ஒரே நிமிஷம்டா. இது அப்படியே வீடியோடா. டிராகனில் சவாரி செஞ்சுட்ருக்கோம் மக்களே ரொம்ப நேரமா. பாருங்க என்னடா மூச்சு வாங்குது. டிராகன் தெரியுதுல்ல, மிஸ்டர் பின் டிராகன். மதுரா டிராகன் இருந்து ஆட்டை போட்டோன்னு வச்சு மக்களே. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குட்டி டிராகன் வச்சுருக்காங்க. சர்க்கஸ் மாதிரி நம்ம ஏறி ஆடிக்கலாம். இங்கே பாருங்க குட்டி குட்டி டிராகன்ஸ். இந்த ரெக்கை மட்டும் ஆடுது. இங்கே பாருங்க டிராகன் முட்டை. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா இப்போ டிராகன் முட்டைக்குள்ளே வந்துட்டு பார்க்க போகிறோம் மக்களே. உடச்சி வெளியே வாடா, கையை தூக்கிட்டு வெளியே வாடா. இந்த டிராகனோட வம்புழுத்துட்டு இருந்தோமா, பட்டுன்னு ஒரு முட்டை வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேடுச்சு. அப்படியே பார்த்தா ஒரு டிராகன் வெளியே வந்துச்சு மக்களே. இதோட அம்மா அதோ நிற்கிதா. அப்பா இதுதான் மக்களே அதோட அம்மா. இது வந்து அதோட அப்பாக்காரன் நினைக்கிறேன். இவனுக்கும் நம்ம காங்குக்கும் தான் வந்து சண்டை வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. காசிலா மோசமான பையன். அவங்களாம் அப்படியே எத்தி விட்டுறாங்க. நல்ல வேலை செத்த பொம்மை கிட்ட பேசுறதுல கொஞ்சம் தைரியம் இருக்கு. இங்கே பாருங்க டேய் இங்கே போகிற அரிசத்து. மக்களே உயிர் வந்துச்சு மக்களே. நீ வந்து போட்டு தள்ளிடுவானா. கண்ணு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கு. பார்த்தீங்களா மக்களே, நம்ம காஜிலா பையனை தாண்டி வந்தோம்னா நம்ம பாருங்க குட்டி குட்டிட்டான் தின்னுக்கிட்டு இருக்கான் மோசமான பையன். அவத்த இவன் வாழை வேற காணான், அதையும் தின்னு விட்டானான்னு தெரில. சார் அந்த குட்டி டிராகன் செத்து போச்சு. அவன் பல்லில் மாட்டின்னு இருக்கு பாருங்க மக்களே. மேலே ஒன்று அது முதுகில் வேற ஒன்று ஏறி நிற்கிது. பல்லு ஷார்ப்பாக இருக்கு மக்களே. கேவலத்துக்கு தான் தெரில. பொம்மையை பக்கத்தில் வச்சு பார்க்குறக்கே பயமாக இருக்கே. ஒரு நாய் வேகமாக ஓடி வந்து குலைச்சாலே பார்த்து ஓடுறவங்க நாங்கள். எங்ககிட்ட வந்து இவ்வளோ பெரிய டைனோஸ்லாம் உயிரோட காட்டினா டேய் ஹார்ட் பீட் பட் 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 பட்னு துடிக்கும்டா. டேய் நல்லா தான் இருக்கு. இங்கே பாருங்க பயவில்லை. இவங்க மேலே தான் நம்ம சவாரி செஞ்சோம். என்ன மக்களே டிராகனுக்கு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டிராகன் இருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி டிராகன்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும். ஒரு சிங்கம் வந்தாலே அவன் வெளியே வந்து காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே வந்தாலே அவன் கத்துறானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராகனே வந்து உயிரோடு வந்துச்சுன்னா அவ்வளோதான். வீட்டை விட்டு ஒரு பையன் வெளியே வர மாட்டான். நம்ம பையன் சொங்கிட்டான் அவ்வளோதான் மக்களே. டிராகன் ஸ்பாட் முடிஞ்சிச்சு. இந்த டிராகன்லாம் போட்டு தள்ளினது நம்ம பையன்தான். போட்டு தள்ளி எலும்பு பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. இந்த டிராகன் எப்படி கொண்ட இந்த டிராகன் தெரியலையா ஞாபகம் இல்லையா? அந்த டிராகனு முட்டை போடும்போது முட்டை எடுத்தேன். கடிக்க வந்துச்சு துப்பாக்கி வச்சு. பார்த்தீங்களா மக்களுக்கு பெரிய ஆளாக இருக்கான். ஆமாம் மக்களே கரெக்டாக புல்லட் பாயிண்ட்லாம் இருக்குது. மோசமான பையனாக இருக்கா மக்களே. உஷாராக இருங்க. டிராகனே போட்டு தள்ளி வச்சுருக்கான். அப்புறம் தலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கான் கந்திஸ்டிக்கு. இந்த தேர்ட் பார்ட் ஸ்னோவுக்கு வந்துட்டோம் மக்களே. வெற்றிகரமா என்னடா ஷூவெல்லாம் கலட்டுருந்தோமா, ட்ரெயினில் போகணும்டா. ஷூ கழட்டிட்டு நம்ம ஸ்னோ ஜாக்கெட்டை போட்டுக்கலாம் மக்களே. உள்ளே போக போகிறோம் மக்களே. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்ற மாதிரி இருக்கு மக்களே.
என்னடா எல்லாம் உப்பா இருக்குடா. மக்களே கல்லு உப்பு போட்டு வச்சிருக்கேன். ஐஸா தானே இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இங்க? மேலே போயிட்டு இதுல சர்க்கிள் பண்ணலாம், அதுல பண்ணலாம், மேலே அது வழியா வரலாம், அவ்வளோதான். மேல இருந்து ஸ்னோ வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தான் இந்த பைத்தியக்காரன். அதுக்காக தான் மெயினாகவே காசு கொடுத்தான். ஆனால் உள்ள வந்து பார்த்தா ஒரு 4 வாட்டர் ஃபேன் கொடுத்து கீழே கல்லு பொம்மை நடக்கிற மாதிரியே இருக்கு மக்களே. அந்த பொம்மை வச்சிருக்காங்க, அதுக்கிட்ட வேணா நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சர்வல் இருக்கு, அந்த சர்வல் வேணா நம்ம போயிட்டு வரலாம். அது போயிடலாம்டா, 2 தான்டா இருக்கு, சீக்கிரம் போயிடலாம்டா. மேலே வந்து சரிக்கிட்டு வருது. ஏய் 2 கேமராலுமே தரணும் பையன். பாருங்க என்ன ஒரு ஆனந்தம் அந்த கடை முடிஞ்சுக்கின்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. கஷ்டப்பட்டு ஃபைனலி லடாக்கில் பண்ணுறது தான் நாங்கள் ரீச் பண்ணிட்டு Do not touch anything போட்டிருக்காங்க. இங்க பாருடா. என்னடா சத்தம் இது? என்னடா இது? பால் தெரிஞ்சா உனக்கு? போடா போடா. என்ன ஒண்ணுமே தெரியல. வா வா எங்க போற அடி ஆடுதுடா, மேல போயிட்டு வருதுடா, கை எடுக்க ஜிராஃபிக்கு உயிர் வந்துருச்சா? இவ்வாறு மக்களை வெத்தலை வச்சிருக்காங்க, அது பிளாஸ்டிக்ல வச்சிருக்காங்க. கஞ்ச பாமான்னு என்ன பண்ணுவேன், எடுத்து விட வேண்டியதான். வீடியோல கடை விடுறேன், போட்டு போட்டு காட்டுவேன். ஏதோ சவுண்டு மட்டும் இருக்கு, யாரோ கொண்ட வர்றாங்க மக்களே, அது மட்டும் தெரியுது, யாருன்னு தான் தெரியல. புறா 5D போல, அது ஃபைனல் தச்சா? ஃபைனல். இது என்னது, ஹண்டர் ஹவுஸா, கோஸ்டா? இதானே பாத என்ட்ரிடா. ஓகே யாரு பாட்டி? நம்ம சூரியகார பாட்டி மூவ் ஆகல, லேட்டா ஒருத்தராடி வெள்ளனே வந்த வச்சு பயப்படலாம்டா. இங்க பாரு, இங்க ஒண்ணு இருக்கு, தெரியல என்னடா ஒரே இருட்டு. சரி கால் மாட்டில் நடக்கிற கூட தெரியலடாடி. திடீர்னு ஏதாச்சும் வர போறான், போன கீழே போட போறேன். இங்க மட்டும் வெளிச்சு பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு அடி. போடா போடா, ஒரு இருட்டா இருக்குடா. லைட்டர்ரா இருட்டா போட வேண்டாம், தெரியல ஏதோ இருக்குதா. இங்க பாரு வருதுடா, லேட்டா வருதுடா, வெள்ளட்டியா வரமா. இங்க பாரு, இங்க ஒருத்தர் இருக்காட்டா. இங்க பாரு, ட்ரெஸ்ஸை கட்டிட்டு போயிடுவோமா, நல்லா இருக்கா ட்ரெஸ். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஏய் ஏய் ஏய், பையன் பெட்டிக்குள்ள இருந்து பிரிக்கிறான்.
ஆம்பளை பேயா இருக்காடி 5D தானே எடுத்து இது என்னதுடா கண்ணாடி உள்ள போகல இருட்டில் போனா த்ரில்லிங்காக இருக்கும் டார்ச் அடிக்க சொல்றியடா தலை சுத்தல ஆமாடா தலை சுத்துதுடா மக்களே நான் இப்போ டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே கொஞ்ச நேரத்தில் இருந்தால் தலை சுற்றி மயக்க மட்டும் உள்ளே விழுக வேண்டியதான் ஃபைனலி டைம் ட்ராவல் பண்ணி வெளியே வந்துட்டோம் அவனே ஆஃப் பண்ணுறாரு மக்களே 5D மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க கார் ரேஸ்டா இது ஞாபகம் இருக்கா நம்ம இதில் விளாண்டோமே ஒசூரா பெங்களூரா காசு இருக்கு பெங்களூர் ஃப்ரீ தான்டா அதே காம்போ தான்டா டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன்டா டே இங்கே போகிறேன் இட் ரைடு இதுக்கு எவ்வளோன்னு தெரியலையே இல்லை அதே தான் இங்கே கவுண்டர் இருக்குது பாருடா ரோட்டில் இல்லை சரி ஓகேவா அப்போ ட்ரை பண்ணலாம் நம்ம பைக் ரைடில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் மக்களே ஸ்டேரிங்க பாரா ஸ்டேரிங் அழைச்சிட்டு வா நீ ஸ்டேரிங்க வாடா இல்லை ஆமாம் லெஃப்ட் மட்டும்தான் ரிவர்ஸு அர்ஷத்து அங்கேயே டேர்ன் பண்ணு அப்படியே ரேஸ் போகலாம்டா வாடா திருப்பு போய் திருப்புடா பிரேக்லாம் இல்லடா ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் தான் ஸ்டேரிங் லெஃப்ட் திருப்பினா ரிவர்ஸ் திரும்ப ரைட்டில் திருப்பினா முன்னாடி போவோம் அவ்வளோதான் பிரேக்லாம் கிடையாது அங்கே நீ ஃபஸ்ட்டு வளடாடி வளடா ரிவர்ஸ்லேயே போமா இல்லைன்னா ரிவர்ஸ்லேயே போமா லெஃப்ட்டில் திரும்பினா ரிவர்ஸில் போ ஓகேவா ஆ ரெடியா மாட்டிக்கிச்சுன்னு போறியடா டே என்னடா காமெடி பண்ணுற என்னடா வெளியே வர மாட்டேங்குது வர மாட்டேங்குதுடா வெளியே ஆனால் ரேஸ் போடலான்னு கூப்பிட்டுட்டு ரேஸ் போட வர மாட்டேற பார்த்தியாடா என்னடா இவன் பின்னாடி வரான் பொருளா போக மாட்டேங்குதுடா வீடியோ எடுக்கிறாள்ல போடா போலாம் என்ன ஸ்லோ ஆக்சுவலி 5D வந்திருக்கோம் மக்களே அதான் இங்கே அனிமேஷன் போகும்னு சொன்னானே மக்களே இப்போ ஃபைனலாக வந்துட்டு 3D தானடா 3D தேட்டரா 5D தேட்டரா 5D தேட்டருக்கு வந்திருக்கோம் மக்களே கிளாஸஸ் கொடுத்துட்டாங்க இதுவே சீட் பெல்ட் இருக்குது வைப்ரேஷன் ஷேரு ஸ்க்ரீன் கொஞ்சம் நேரத்தில் ஆன் பண்ணுவாங்க மக்களே வீடியோ எடுக்கிறேன் ஸ்டே பண்ணி பாருங்க போட்டாச்சு தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியாதா?
கொஞ்சம் கூட தெரியாதா படம் முட்டாயடா இதில் வச்சு கால் வச்சு என்னடா ஜீவ போறேன் சீட் பண்ணு தானே பிடிச்சிருக்கேன் மக்களே சீட் பண்ண பிடிச்சிருக்கடா டபுள் இருக்கு எனக்கு எல்லாம் எனக்கும் தான் என்னடா விழுகுது ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சுடா என்னடா நின்றுச்சு bubbles. Hey, bubbles are there. Hey. என்ன எனக்கு அதை பிடிக்கவே இல்லைடா சீட் பெல்ட் பிடிச்சிக்கிட்டுடா என்னடா வேகுது அது பாடுறாடே